ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரோக்கோலி வச்சு ஒரு பொரியல் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம செய்யறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் வேணும், அதையும் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கூட அதிகமாக காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ப்ரோக்கோலியை தண்டு பகுதி தனியாகவும் பூ பகுதி தனியாகவும் தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுத்தையும் வேறு வேறு நேரத்தில் நம்ம வதக்க போகிறோம். இவ்வளோதாங்க. ஒரு முட்டை, உப்பு தேவைக்கு. அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது எப்படி காலிஃப்ளவர் நம்ம கழுவி எடுப்போமோ அதே மாதிரி தான். நல்லா ஒரு வெது தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதில் நம்ம ப்ரோக்கோலியை வெட்டி போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த தண்டு பகுதியெலாம் கூட வேஸ்ட் ஆகாது. இளம் தண்டாக இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ தண்டு பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பூ பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வேகிற நேரம் ரொம்ப கம்மி. பூ பகுதி லேஸில் வெந்துடும். தண்டு பகுதிக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்படும். தண்டை இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம போட்டு வதக்குவோம். பூவை கடைசியில் போட்டு தான் வதக்குவோம். அதனால இப்படி தனித்தனியாக நம்ம பிரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம தாளிக்க வேண்டிய கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இது கூடயே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் தண்டு பகுதியை நம்ம உள்ள சேர்த்துக்கணும். தண்டு பகுதி நம்ம இப்பவுமே சேர்த்தாதான் கொஞ்சம் வதங்கும். தண்டு பகுதியை ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். நல்லா வேகணும்னு தேவையில்லை. இது ஒரு கிரன்ச்சியா இருந்தாதான் நமக்கு அந்த பொரியல் நல்ல டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பூ பகுதி மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் உள்ள சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.25 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நம்ம வதக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பொரியல் அதோட ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் அதே மாதிரி இருந்தால் போதும். இப்போ துருவி இருக்கிற 1/2 கப் தேங்காய் துருவலை உள்ள போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக முட்டை சேர்த்துக்கணும். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி கிண்டி இறக்க வேண்டியது தான்.
நல்லா ட்ரையாக கிண்டிட்டு பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம நடுவில் வச்சும் சாப்பிடலாம், இல்லை சாதத்துக்கு நம்ம கூட்டியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ சீசன்றதுனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.